வணக்கம். இன்னைக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பிரகலாதன் கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரால தான் நரசிம்மர் அவதாரமே வந்துச்சு. அவருடைய அப்பா ஹிரண்யகசிப்பு பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி எல்லாமோ பிரகலாதனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. அதுல இருந்து ஸ்ரீ விஷ்ணு எப்படி எல்லாம் காப்பாத்தினாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, நம்ப செய்யற விஷயம் நல்லது, தர்மத்தை நோக்கி தான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, அதுல நம்ம எப்பயுமே உறுதியா இருக்கணும். அதற்கு எதிரா எப்பேற்பட்ட ரத்த உறவோ, பந்தமோ தடையா இருந்தாலும், நம்ம நிலையிலிருந்து மாறவே கூடாது. அதுதான் பிரகலாதன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். எவ்வளோ சின்ன குழந்தை, ஸ்ரீஹரி மேல அவ்வளோ அதீத பக்தி, காதல். சதா சர்வ காலமா ஸ்ரீ விஷ்ணுவையே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹிரண்யகசிப்புக்கும் தன் மகன் மேல இருந்த பாசத்தை காட்டிலும் ஸ்ரீ விஷ்ணு மேல இருந்த பகை அவருடைய கண்ணை மறைச்சிடுச்சு. தன் மகனையே கொல்றதுக்கு கூட துணிஞ்சிட்டாரு. இப்படிதாங்க நம்ம லைஃப்ல ஒரு சில உறவுகள் இருக்காங்க. அந்த ஒரு சில உறவுகள் அந்த உறவை மெயின்டைன் பண்றதுக்காகவும், அந்த உறவை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சில பேர் அவங்க தப்பான வழியில அழைச்சாலும் போயிடுறாங்க. ஆனா இந்த சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைக்கு பாருங்க, தான் பண்றது சரி, சரியான வழியில தான் நம்ம நிக்கிறோங்கிறத புரிஞ்சு, தன் தந்தை என்ன சொன்னாலும் அதை கேட்காம, அதுக்கு எதிரா இருந்தார். உறுதியா இருந்தார். அப்படிதான் நாமளும் இருக்கணும். நம்ம லைஃப்ல நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். படிப்பு விஷயமா இருக்கட்டும், கல்யாண விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலை விஷயமா இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போகணுமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சில டெசிஷன்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில தடையா இருப்பாங்க, தடங்களா இருப்பாங்க. அத முழுசா எதிர்க்கவோ செய்வாங்க. உங்க மனசுக்கு அது சரின்னு படுதா? உங்க குடும்பத்துக்கு அது நல்லதா? அத நோக்கி நீங்க போங்க. அது எப்பேற்பட்ட உறவை பகைச்சிக்கிறதா இருந்தாலும் சரி. ஏன்னா, நீங்க அவங்களுக்காக அந்த உறவை பலப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க கனவை நீங்க தொலைச்சீங்க அப்படின்னா, உங்க கனவை விட்டு கொடுத்தீங்க, ஒரு வேலையை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வலியும் வேதனையும் யாராலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஃப்யூச்சர்ல அவங்களே மாறலாம். நானா உன்னை வேலையை விட்டு நிக்க சொன்னேன். நானா உன்னை அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன். அதே உறவு உங்கள திருப்பி கேள்வி கேட்கலாம். நீங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. உங்க வண்டிய, உங்க வாழ்க்கை சக்கரத்தை நீங்க தான் ஓட்டணும். வேற யாரையும் நம்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எவ்வளவோ உறவு இருக்கட்டும். உங்க மனசுக்கு சரின்னு படுறது செய்யுங்க. அதனால உங்களுக்கோ, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நன்மை மட்டும்தான் வரும் அப்படின்னா, அது தம் பெத்த தாய் தந்தையராகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், எதிர்த்து நின்று சாதிச்சு காட்டுங்க. நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு. அப்போ கண்டிப்பா அதுக்கான காலம் வரும்போது கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹியூமன்ஸுக்கு
கிராஸ்பிங் பவர் ரொம்ப கம்மி. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. யாருமே ஒரு விஷயத்த சொன்னதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம நிலையிலேருந்து அவங்களுக்கு அத யோசிக்கவோ, அத ஆராய்ச்சி பண்ணவோ, இது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கவோ கண்டிப்பா தெரியாது. அவங்கவங்க அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், சக்சஸ், நபர்கள் இவங்கள வச்சு தான் அவங்க நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு, ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வேலிடா இருக்கும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதனால எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அந்த உறவையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுடைய கனவை நோக்கி போய்க்கிட்டே இருங்க. பின்வாங்காதீங்க எந்த காலத்திலையும். அதுதான் நான் இந்த பிரகலாதன் அந்த சின்ன குழந்தைகிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். அந்த உறுதி. ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா முழுமையான நம்பிக்கை வைக்கணும். எப்படி பிரகலாதன் பகவான் விஷ்ணு மேல அதீத நம்பிக்கை வச்சாரோ அந்த மாதிரி. அவன் விஷ்ணு நம்மளை காப்பாத்துவாருன்னெலாம் நம்மள கேட்கல, வேண்டிக்கல. சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே சாகணுங்கிறது தான் ஒரு சிறந்த பக்தனுடைய விருப்பமாவே இருக்கும். அதுதான் பிரகலாதன் பண்ணாரு. ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் அவரை காப்பாத்தி அவரை வாழ வச்சு பார்க்கணுங்கிறது மட்டும்தான் பகவானோட விருப்பமா இருந்தது. அதனால 2 விஷயம். எத்தகைய சூழ்நிலையிலும் நீங்க போற பாதை சரியானதா இருக்கும்போது, உங்களை எதிர்க்கிறவங்க உங்களுக்கு நெருக்கமான உறவா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம உங்களுடைய பாதையில போய்க்கிட்டே இருங்க. 2வது, நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை பிரகலாதன் எப்படி ஸ்ரீ விஷ்ணு மேல வச்சிருந்தாரோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு உங்களுடைய கனவை நோக்கி போய்க்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை வளமானதா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா மாறும். தேங்க்யூ.